ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான ஒரு விலாக் தான். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பியான விலாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்சய திருதியை. ஸோ அதோட விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேயில் இன்றைக்கி என்னென்ன நடக்குது, எங்கே போகிறோங்கிறத வாங்கி வீடியோவில் போய் பார்க்கலாம். அட்சய திருதி வந்து வெள்ளிக்கிழமை வந்ததுனால ஹஸ்பண்ட் பசங்க எல்லாருக்குமே ஹாலிடே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து கடைசி வெள்ளி, ஸோ அதுவுமே ஸ்பெஷல். அதுக்கப்புறம் எங்களோட குலதெய்வ கோயில் திருவிழா வர அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா திணையரிசி வச்சு பொங்கல் பண்ணிட்டேன். பொங்கல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடலாம் அப்படின்ட்டு முதல்ல செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மணி போக மஸ்கட் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அதில் ஒரு கிடச்சதில்ல. ஸோ அதில் வந்து இந்த ரீசார்ஜ் கூப்பன் வந்து 20 ரியாலுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம எடுத்து மாற்றிட்டு அதையும் நான் அந்த மணியும் உள்ளே போட்டு நம்ம வந்து கோல்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு வெளியே கிளம்பணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து ஆக்சுவலாக அந்த அட்சய திருதிக்கு வந்து சில பொருட்கள்லாம் வந்து இயர்லி மார்னிங்கே வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் டைம் வந்து 10:45 வாங்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து 1.5 hours டிலேங்கிறதுனால நான் வந்து ஒரு 9:15 சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்குகிற திங்ஸ்லாம் வாங்கலான்ட்டு. ஸோ நானும் இப்போ ஹஸ்பண்ட் தான் கடைக்கு போகிறோம். உப்பு, மஞ்சள், அப்புறம் கோல்டு ஷாப் வந்து கோல்டு வந்து எல்லாருமே அட்சய திருதிக்கு வாங்குவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் சடனாக தான் காலையில் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி ஒரு 1 கிராமாவது நம்ம வாங்கினா என்ன அப்படின்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. என்னோடய அமௌண்ட் எல்லாமே இருந்துச்சு. அமௌண்ட்டுனா நம்ம இதுக்கு முன்னே காம்படிஷனில் வின் பண்ண அந்த டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் வாங்கணும் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை சேல்ஸ் பண்ணது அப்படியே கொஞ்சமாக என்னோடய பர்சனலாக நான் இது பண்ணதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அதை நம்ம மணியாக தானே வச்சுருக்கோம், அதை ஏன் ஒரு கோல்டாக வாங்கி நம்ம வச்சா அது நல்லது தானே அப்படின்ட்டு சட்டனாக ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்றால காயினாக நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரீசார்ஜ் கார்டை மாற்றுறதுக்காக போயிருந்தோம். அதுக்கிட்டே வந்து நூர் ஷாப்பிங்னு ஒரு ஷாப்பிங் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்ம வந்து உப்பு மஞ்சள்லாம் வாங்கிடலான்ட்டு அங்கே போய் உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பு மட்டும் எடுத்தோம். கல்லுப்பு, நூறில் தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னேயுமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அட்சய திருதிக்கு கோல்டு இந்த மாதிரி அப்போ ஸ்பெசிஃபைடாக வாங்க மாட்டோம். ஆனால் வந்து சித்தப்பா, அத்தை எல்லாருமே வந்து அந்த டேயில் வாங்குவாங்க. ஸோ நான் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் வாங்கி இந்த மாதிரி பூஜை பண்ணணுங்கிற தாட்டே இல்லை. ஆனால் இந்த டைம் காட் கிரேஸாக வந்து அந்த எல்லாமே அமைஞ்சு வந்துருச்சு. நாங்கள் வந்து சொஹாரில் இருக்கப்பே வந்து அது நமக்கு நியரில் கொச்சின் தான் போவோம். ஸோ அதே ஷாப்பிங் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைமாக அங்கே வரதுனால கொச்சின்கே போயிட்டோம். அங்கே வந்து நம்ம சொஹாரில் பார்த்த அண்ணாவும் அங்கேயே இருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு. அவங்களும் பார்த்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஸோ கோல்டு காயினாக தான் வாங்கினோம். என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம ஊரில் கோல்டு காயின்லாம் இந்த மாதிரி மகாலட்சுமி இந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே உள்ள கோல்டு காயின் பாருங்களேன், இங்கே உள்ள ராஜாவோட அந்த குதிரையில் போகிற மாதிரி அப்புறம் அவங்களோட சிம்பிள் தான் வச்சு இருந்துச்சு. ஸோ அந்த கோல்டு காயினும் வாங்கிட்டு அப்படியே நம்ம அந்த சைன் பண்ணி அந்த காயினை வாங்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக இருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இனி அடுத்தடுத்து வர்ற அட்சய திருதிக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கணுங்கிற ஒரு ஆர்வமும் இருந்தது. அதுக்கப்புறம் கோல்டெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து கரெக்டாக 15 minutes தான் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் அந்த நேரம் முடிகிறதுக்கு கரெக்டாக எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. 1 hour கடைக்கு போய் இதெல்லாம் ஒரு 45 minutes வாங்கிட்டு வந்தாச்சு.
வெளியே காயின் வாங்கிட்டு வந்ததுமே வீட்டுக்கு வந்ததும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி முன்னே அந்த காயின் வச்சு அப்புறம் பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து உப்பு மஞ்சள் அதுக்கப்புறம் துவரம்பருப்பு மட்டும்தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக என்னென்ன வாங்கணும்னு தெரியாது, ஆனால் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திணை பொங்கல் செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் பசங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு, ஸோ அதை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து கிளம்பி இப்போ அகைன் வந்து கிளம்பி எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போது நானும் ஹஸ்பண்ட் தான் போய்கிட்டு இருக்கோம். பசங்க வந்து வீட்டில் தான். டிவி இன்றைக்கி வந்து வீக்கெண்ட்ங்கிறதுனால வீக்கெண்ட் டேஸில் மட்டும்தான் டிவிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டிவி பார்த்து அங்கே வீட்டில் இருக்காங்க. நாங்கள் இங்கே பக்கத்தில் தான். ஆக்சுவலாக இப்போ எதுக்காண்டி போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒமானில் வந்து ஒரு ரீல்ஸ்க்கான ஒரு ஒமானில் வாழ்கிற தமிழ் மக்களுக்காக ஒரு ரீல்ஸ் காம்படிஷன் மதர்ஸ் டே அன்னையர் தினத்துக்காக. ஸோ அது வந்து சரி ஒரு ரீல்ஸ் வந்து வெளியே ஒரு அவுட்டோரில் டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணி எடுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு 4 டேஸாகவே திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கு கண்டென்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இப்போ ஒரு அந்த ரீல்ஸ் தான் ஷூட் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு தெரில, ஏன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு அதுக்கேற்ற ஒரு பேக்ரவுண்ட்லாம் செட் ஆகணும். வேறு அவுட் சைடில் பீச் சைடில் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த சைடில் அந்த பீச்சோட சவுண்டு நாய்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் பார்க் சைடு போகலாம் அப்படின்ட்டு பார்க் சைடு போய்கிட்டு இருக்கோம். இதில் இந்த எழுதியிருக்க கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப் ரிலேட்டடாக எங்கள் அம்மாவை பற்றி ஸோ இந்த மாதிரி காமனாக உள்ளது தான் எழுதியிருக்கேன். அதில் பல வரிகள் எங்கள் அம்மாவுக்கும் பொருந்தும். ஸோ அதனால் அதுதான் வந்து நோட்ஸாக எழுதி வச்சு ஒரு அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ ஷூட்டிங்க்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க இடம் வந்து இந்த இடம் தாங்க. நல்லா இருக்குது. இந்த அடிக்க வெயிலுக்கு செம கூலாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. சூப்பர். இப்போ வந்து வீடியோலாம் இப்போ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. 4-5 ஷார்ட் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ நம்ம எடிட் பண்ணி போட வேண்டியதான். எப்படி இருக்குன்னு தெரில. காட் கிரேஸ். சரி, நம்மளோட ஒரு ஒர்க்கை வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணுங்கிறதுக்காக தான் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இந்த மாதிரி கான்செப்டில் யோசித்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.